வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அண்ணன் தான் வந்து டைரி எப்படி பண்றாங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஆனா வணக்கம், உங்க பேர் என்ன? பேர் வினோத்ண்ணா. எவ்வளவு வருஷமா இந்த டைரி ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கு. டைரி எப்படி செய்வாங்க அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல முடியுமா, புரியுற மாதிரி? இப்போ இவ்வளோ பெரிய பேப்பர் தான் அந்த டைரியா வந்து மாறி வருதுங்களா? ஆமாம். இது வந்து நம்ம எல்லாமே இப்போ இந்த ஏப்ரல்னா மாறி மாறி இருக்கும் டேட் எல்லாமே. நம்ம மடிக்கும் போதுல ஒன்றா வரும். அதாவது இந்த இடத்துல ஏப்ரல் 1, 2, 3 இப்படி வரிசையா இருக்கும். அந்த மாதிரி வரிசையா இருக்காது, மாறி மாறி இருக்கும். நம்ம அதை ஃபோல்டிங் பண்றது இந்த நம்பர் வந்து கரெக்டாக வரும். இது ஒரு மடிப்பு, இது 2, இது 3, இது 4. ஓகே, இப்படி வைக்கும்போது டைரியோட ஒவ்வொரு பேஜா இருக்கும். ஆமாம், அந்த பேஜ் வந்து கரெக்டாக வரும். நம்பர் எல்லாமே இப்போ மார்ச் 21னா 22, 23 அப்படின்னு வரும். இது வந்து இவ்வளோ பெரிய பேப்பர் வந்து கையில் மடிக்க முடியாதுன்றனால தான் நம்ம மிஷினில் ஏற்றுறோம். மிஷினில் ஏற்றி ஃபோல்டிங் 4 மடிப்பாக மடிக்கிறோம். எந்த மிஷின்? இந்த ஃபோல்டிங் மிஷின். இதில் என்ன பண்ணுவீங்க? இப்போ இதே இந்த இப்போ தாளை வந்து பெரிய தாளை வந்து ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு வந்து 4 மடிப்பாக மடித்து வெளியில் வந்துடும். இந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றுவோம். அதாவது இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். ஸோ வந்து இதை கையில் மடிக்க முடியாதுன்றதுனால கையில் மடிக்க முடியாதனால மிஷினில் மடிக்கும். வந்து ஃபோல்டிங் பண்ணது. ஃபோல்டிங் எதுக்கு பண்ணுறோன்னா பெரிய தாளாக இருக்குது, கையில் மடிக்க முடியாதுனால மிஷினில் மடிக்கிறோம். இது வந்து வரிசையாக வரும். ஜனவரி 1, 2, 3 அதாவது பெரிய பேப்பரில் இருக்கிறது வரிசையாக வந்துடுது, கண்டினியூவாக வரும். இதே மாதிரி 10 பேப்பர் வரும். 10 பேப்பர் வந்தால் தான் ஒரு டைரி ஆகும். அது எல்லா மாதமுமே தொடர்ந்து கண்டினியூவாக இருக்கும். கண்டினியூவாக இருந்து அது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த மாதிரி டிசம்பர் வரைக்கும் 10 தாள் வரும் கண்டினியூவாக வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 10 தாளையும் கேதரிங் பண்ணுவோம். அப்போ சிங்கிள் சீட்டாக காமிச்சேன்ல, இப்போ அதே மாதிரி 10 சீட் இருக்கும். ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இப்போ நான் ஒன்றா எடுக்கிறேன். பத்து சீட் எடுத்துரும். ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். அடிஷ்னலாக ஒரு சீட்டு முன்னாடி வந்து வச்சுருக்காங்க, அந்த சீட்டை சேர்த்து வைக்கணும். அது என்ன அடிஷ்னல் சீட்டு? அடிஷ்னல் சீட்னா உங்களுக்கு அவங்கள அந்த பிரச்சனை நம்ம எழுதுறது, நம்ம நேமு, அந்த அட்ரஸ் எழுதி வைப்போம்ல, அந்த இது உள்ளே அவங்களோட இது போட்டிருப்பாங்க. அது உள்ளே வந்து ஜனவரியிலேருந்து இந்த டேட் எல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம எல்லாம் இது பண்ணுறதுக்காண்டி. சரி, ஓகே. இந்த முன்னாடி ஃபோன் நம்பரு, இந்த டீட்டெயில், நம்மளோட டீட்டெயில் எழுதுறதுக்காண்டி இந்த அடிஷ்னல் சீட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம வந்து டைரி ஆக்க முடியாது, ஸ்டிச் பண்ணாதான் இது வந்து ஒன்று போல் ஆயிரும். இதுதான் ஸ்டிச்சிங் பண்ணுற மிஷினு. இப்போ இந்த நம்ம கேதரிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு சீட்டாக தனித்தனியாக அந்த நான் சொன்னது 11 சீட் இருக்கும். இது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக அதில் வந்து அடுக்கி வந்துடும். ஸ்டிச் பண்ணி இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கீழே வந்து கம் தடவணும். ஏன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காண்டி. கம் தடவலைன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சிடும். அதுக்காண்டி லைட்டை நம்ம கம் வந்து தடவணும். ஓகேண்ணா, அடுத்து என்ன பண்ணுவீங்கண்ணா? இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம். இதான் நம்ம டைரி ஆக்கியிருக்கோம். ஒரு டைரி போட்டு ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஸ்டிச் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் தாள் ஒன்று ஒட்டுவோம். அதாவது முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி தாள் ஒட்டுவோம். எதுக்காக ஒட்டுறோம்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது அட்டை டைரி. இது வந்து டைரியோட அட்டை. இது வந்து இந்த தாள் எதுக்காண்டி ஒட்டுறோம்னா, இந்த இது வந்து அசிங்கமாக தெரியும். இந்த தாள் ஒட்டிட்டோம்னா, இந்த தாள் வந்து டைரியில் வந்து இந்த தாள் வந்து முன்னாடி பின்னாடி எதுக்காண்டி ஒட்டுறோம்னா, நம்ம வந்து இதை வச்சு நம்ம இது டைரி ஆக்கும் போதுல இது வந்து நம்ம விரிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கனக்குள்ள அசிங்கமாக தெரியும். அதுக்காக முன்னாடியும் பின்னாடியும் தாள் ஒட்டுறோம். அதாவது இப்போ வந்து என்னன்னா, இந்த டைரி வந்து இப்படி இருக்கும். இதான் டைரியோட அட்டை. இது டைரி வந்து இப்போ டைரெக்டாக இதில் வச்சு பேஸ்ட் பண்ணோம்னா, இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அசிங்கமாக இருக்கும், அட்டை தெரியும். ஸோ அதை மறைக்கிறதுக்காக மறைக்கிறதுக்காக இதை ஒட்டுறோம். இதை முன்னாடியும் பின்னாடியும் அதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி ஒட்டுவோம்.
இப்போ இந்த 2 ஷீட்ல இந்த டபுள் ஷீட்ல வந்து இதில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆமா, இது கரெக்டாக இதோட போய் மெர்ஜ் ஆயிருமா? முதல் இதை வந்து ஒட்டிடுவோம். டைரியோட டைரியா 2 இதை வந்து ஒட்டிடுவோம். ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எப்படி ஒட்டுவீங்க? இதோட இந்த மேல இந்த கம் தடவுவோம். ஓ, இந்த கார்னர்ல கையில் அப்படியே கம் தடவி அப்படியே மேலப்பில் வச்சு ஒட்டிடுவோம். வந்து நம்ம எண்டு சீட் ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து 3 சைடும் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம் தடவி இதில் வந்து அப்படியே நம்ம ஒட்டிடணும். அதாவது கம் எப்படி தடவுவீங்க? இதில் முன்னாடிக்கு தடவுவீங்க. இந்த அட்டையில் தடவும். மொத்தமாக அட்டையில் ஃபுல்லாக தடவி இது வந்து நம்ம ஒட்டினதை வந்து ஒட்டி இருக்கோம். அப்படியே நம்ம வச்சு இன் பண்ணிடுவோம். அந்த டைரி வந்து இன் பண்ண டைரி ஒன்று இருக்கு பாருங்க. அது இந்த மாதிரி வந்துடும் நமக்கு டைரி வந்து. இப்போ 3 சைடு நம்ம கட் பண்ணனால அந்த உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே நம்ம தாளை எடுத்து பார்த்தோன்னா அந்த எண்டு சீட் ஒட்டினோம்ல, அந்த ஒட்டின தாளை பார்த்தீங்களா? அந்த எண்டு ஷீட். ஆமாம், இந்த அட்டையோட ஒட்டியிருக்கா. இப்போ வந்து நான் காமிச்சிடலாம் உங்களுக்கு ஒரு அட்டை. அது வந்து எப்படி தெரிஞ்சு இப்போ இந்த எண்டு சீட் ஒட்டுறோன்னே எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி பின்னாடி இருக்கும். பின்னாடி இருக்கா இந்த எண்டு சீட்டு. நம்ம அந்த ஒரு சீட்டை ஒட்டினோம் பார்த்தீங்களா, அந்த சீட்டு அந்த இது அந்த அட்டையில் ஓட்டினால அந்த காமிச்ச மாதிரி இந்த தெருல பார்த்தீங்களா அட்டை இது. அவ்வளோதான். இந்த த்ரெட் வந்து எப்படி ஒட்டுவீங்க? இது வந்து இந்த நம்ம உள்ள வச்சு ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த த்ரெட் வந்து உள்ள வச்சிருவாங்க. உள்ள இது வந்து இங்கக்குள்ள வந்து இந்த இன் பண்ணி உள்ள வச்சு அப்படியே இது பண்ணிடுவாங்க. ஸோ ஃபினிஷ் ஆகிடும். அதோட ஃபினிஷ் அவ்வளோதான். இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்கா டைரிலாம்? சீசன் முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அவ்வளோதான். ஏதோ ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு.